அடிமாலி டவுனில் போலீஸ் ஸ்டேஷனிற்கு அருகில் சாலையோரத்தில் நிற்கக்கூடிய பெரிய மரம் ஆபத்தாக மாறியுள்ளது. மழை பெய்தால் எந்த நேரமும் வேரோடு சாய்ந்து விழும் நிலையில்தான் இந்த மரம் ஆபத்தாக தொடர்வது. அடிமாலி டவுனில் வாகன பயணிகளும் பொதுமக்கள் அதிகம் பயணம் செய்யும் சாலைகளில் ஒன்றுதான் காவல் நிலையத்தின் சுற்றுப்புற பகுதிகள். இங்கு தேசிய நெடுஞ்சாலையில் மிகப்பெரிய மரம் தான் ஆபத்தாக நினைப்பது. மரத்தின் அடிப்பகுதியெல்லாம் காய்ந்து போன நிலையில் தான் உள்ளன. இது எப்பொழுது வேண்டுமானாலும் கீழே விழும் நிலையில் உள்ளது. இந்த மரத்தின் கீழ்ப்பகுதியில் தான் ஆட்டோ ரிக்ஷா ஸ்டாண்டும் செயல்படுவது. மின்சார லைன்களும் மரத்தின் அருகில் தான் செல்வது. ஏதாவது நிலையில் இது வேரோடு சாய்ந்தால் இது மிகப்பெரிய ஆபத்திற்கு காரணமாக மாறும். ഇതുപോലെ ദ്രവിച്ച് നിൽക്കണം മരം. ഈ മരത്തിനെ കുറിച്ച് നിരവധി തവണ പഞ്ചായത്തിൽ പരാതി കൊടുക്കുകയും അതുപോലെ തന്നെ പഞ്ചായത്തിൻ്റെ ശ്രദ്ധയിൽപ്പെടുത്തുകയും ചെയ്തിട്ടുള്ളതാണ്. ഇതുവരെ യാതൊരു നടപടികളും ഉണ്ടായിട്ടില്ല എന്നുള്ളത് വളരെ വസ്തുതാപരമാണ്. അതിൻ്റെ ദ്രവിച്ച ഭാഗങ്ങളാണ് ഈ കാണുന്നത്. ഇപ്പോൾ നേരിട്ട് കാണാൻ എല്ലാവർക്കും വ്യക്തമായിട്ട് ഇത് എത്രയും പെട്ടെന്ന് മുറിച്ചു മാറ്റിയാൽ വലിയൊരു അപകടം അടിമാലി ടൗണിൽ പ്രതീക്ഷിക്കാവുന്നതാണ്. ഇത് ഇലവങ്കേവി മുതൽ ബാങ്കിൻ്റെ ഫ്രണ്ടിൽ ഇത്രയും ഓട്ടോറിക്ഷകൾ കിടക്കുന്നതിൻ്റെ ഭാഗത്താണ് ഈ മരം ചാഞ്ഞു നിൽക്കുന്നത്. NH-ൻ്റെ വകയായിട്ട് കുറേ ശീലങ്ങൾ മുറിച്ചു പോയതല്ലാതെ വേറെ ഒരു തുടർ നടപടികളും ഇതുവരെ ഉണ്ടായിട്ടില്ല. അത് എത്രയും പെട്ടെന്ന് മുറിച്ചു மாற்றണമെന്നാണ് ഞങ്ങൾ ആവശ്യപ്പെടുന്നത്. பஞ்சாயத்து மற்றும் பல்வேறு வியாபார நிலையங்கள் செயல்படுவது இதற்கு அருகில் தான். வாகன பயணிகளும் கால்நடை பயணிகளும் ஏராளமானவர் தான் இந்த மரத்தின் அருகில் வழியாக கடன் செல்வது. மரத்தை வெட்டி நீக்கி பாதுகாப்பான பயணத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதுதான் கோரிக்கை. நியூஸ் பீரோ, அடிமாலி.